நண்பருமான காஜாபாய் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். சிறப்புரை. கூடியிருக்கிற அனைவர்கள் மீதும் என் மீதும் நம் பகுதியில் வாழும் அத்தனை நல்ல உள்ளங்கள் மீதும் ஏகரையனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, சுருக்கமாக சொல்ல போனா குறுகிய நட்பு ஆனா ரொம்ப நெருங்கிய நட்பு, ஃபேமிலியா பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்ம கோகுல கண்ணன், இனிமே நான் மலேசியா கண்ணன் தான் கூப்பிடுவேன். கோகுல கண்ணனுடைய வீட்டுக்கு அருகில ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 வருட காலங்கள் குடியிருக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சனால ஒரே குடும்பமா வாழ்ந்து, இவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்ம நல்லா தெரியும். கோவிந்தராஜ் சின்னதுலேருந்தே தெரியும். 5-6 அங்க போனோம்னா ரொம்ப பழக்கமாயி இவங்க வெற்றியை அடைவாங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே நாங்க பேசிக்குவோம். சரிங்களா? ஏன்னா பசங்களை அந்த மாதிரி வளர்த்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்களை வளர்த்துறதுதான் மெயின் பிரச்சனை. அதுல பெற்றோர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்களா? அந்த அடிப்படையில பசங்க இவரும் சரி, இவருடைய சகோதரரும் சரி, அருமையான பசங்க. யாரும் எந்த இதெல்லாம் அந்த ஏரியாவில் அப்படி வந்திருக்காங்கிற பெரிய விஷயம். டெய்லி சண்டை இருக்கும் அந்த ஏரியாவில். நான் தினந்தோறும் பார்த்தது 7 வருட காலங்களும் அந்த லைன்ல பாத்தீங்கன்னா சண்டை இல்லாத நாட்டில இருக்காது. ஆனா அப்படிப்பட்ட அந்த இடத்துல ஒரு நன்மக்களா வளர்ந்துருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். இன்னொரு விஷயம் நான் சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க போற இடம் வெளிநாடு, அந்த இடத்துல உங்களுடைய உணவுகள் உங்களுக்கு சேராம இருக்கலாம், உங்கள் உடைகள் உங்களுக்கு சேராம இருக்கலாம், உங்கள் நட்புகள் உங்களுக்கு சேராம இருக்கலாம். இதெல்லாம் நீங்க சேர்த்த பழகிக்கணும். பழகிட்டு அந்த இடத்திற்கு தகுந்தாற் போல நம்ம நகரும்போது உங்களுக்கு வெற்றியை நோக்கி பின்னாடி வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? அதனால நீங்க இனி செல்வூரை வரும்பொழுது இதெல்லாம் விழா, இன்னொரு பெரிய விழா உங்களுக்காக காத்து இருக்குது. நீங்க இனி போய் வெற்றியோட திரும்பி வாங்க. இன்ஷா அல்லாஹ் இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக நண்பர் நசீர் அவர்கள் ஒரு சிறு வார்த்தை பேசுவார். அடுத்தபடியாக பிரபு அவர்கள் ஒரு சிறு வார்த்தை பேசுவார். சரி, அடுத்தபடியாக நம்ம கோகுல்கனுடைய தந்தையார் அவர் சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சொல்வரம் நமது மக்கள் நல சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பேச இந்த நேரத்தில் வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு, அதாவது பெற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடியதுதான் நம் பசங்களை மென்மேலும் வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பை உருவாக்கி தரும். இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் பொதுவான ஒரு கருத்து. இப்போ நான் படிச்சவன் தான், நான் படிச்சும் போட்டு எனக்கு வேலை கிடைக்கல. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா பேரண்ட்ஸ். அது அவங்கள தப்பு இல்லை, அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய தகுதி. ஆனா நம்ம படிச்சு வேலை கிடைக்கணும்னா அன்னைக்கெல்லாம் பணம் கொடுத்தாதான் வேலை. 90 எல்லாம் முன்னாடி எல்லாம் பணம் கொடுத்தாதான் வேலை. அப்போ நம்ம கீழே அடிமட்டத்துல இருந்து வந்திருக்கோம். நம்மளுடைய ஜெனரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே ஒரு அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் சொன்ன மாதிரி நம்மளுடைய கனவானது கண்டுட்டே இருக்கணும். அப்பதான் ஏதாவது ஒரு நாள் அது நிறைவேறும். இது 40 வருட கனவு. என்னால எனக்காக நடத்த முடியாது, என் பசங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவனை இந்த அளவுக்கு நான் நடத்தினேன். அதே போல என் பசங்களை நம்ம சகோதரர் காஜாபாய் சொன்ன மாதிரி என் வீதியில டெய்லி சண்டை சச்சரவு இதெல்லாம் நடக்கும். அப்ப என் பசங்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு கேட்டா, எல்லாத்தையும் கூப்பிட்டு காமிச்சேன். பாருப்பா, இவங்க தண்ணி அடிப்பாங்க, இவங்க பீடி சிகரெட் குடிப்பாங்க, இவங்க லேடிஸ் விஷயத்துல இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை நுணுக்கங்கள் பார்த்துக்கோ. இந்த மாதிரி இருக்க கேரக்டர் வைஸ்ல பார்த்தோம்னா இவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்.
அதை வந்து அவங்க வந்து என்ன அப்சர்வ் பண்ணிட்டாங்க. பாடம் படிக்கிற மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையானதை வந்து அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து பிரைவசி ஃபர்ஸ்ட்லயே அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துட்டேன். நம்ம எந்த குழந்தைகளை வந்து நம்ம இழுத்து பிடிச்சு நசுக்கி வைக்கிறோமோ அந்த குழந்தைகள் வந்து தவறான பாதைகள் வந்து போகுவாங்க. நம்ம ஃப்ரீடமா விட்டுறணும். அவங்களோட சரியா சேர்ந்துக்கோ, நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் பழகு, ஆனா நம்மளுக்குன்னு ஒரு வட்டத்தை போட்டு வச்சுக்கோணும். அப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கும் ஒரு பசங்க பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் அந்த மாதிரி நடத்திக்கணும் நீங்க அப்படி இல்லாம இருந்தா அந்த மாதிரி நடந்துக்குங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்றேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ அவங்களுக்குன்னு வந்து வட்டத்தை போட்டுட்டான், யார் வேணா அந்த வட்டத்துக்கு வெளியே இருந்து எல்லாத்தையும் பேசுவோம், நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் பேசுவோம். ஆனா நம்ம வந்து அந்த நல்ல வழிக்கு மட்டும் நம்ம போய்க்கலாம், கெட்ட வழிக்கு நம்ம போகாம இருந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் அவங்க பின்பற்றாங்க. அதே போல வந்து அவங்க வந்து என்னன்னு கேட்டா, இந்த நேரத்துல வந்து பெற்றவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவங்களை வந்து இத்தனை நிர்வாகிகள் வந்து பாராட்டு தெரிவிச்சு, அதாவது வந்து பலி அனுப்பி வைக்கிறீங்க அப்படிங்கனாக்கா ஒரு வாழ்க்கையில வந்து முன்னேறதுக்கு உண்டான ஒரு படிகள் முதல் படிக்கட்டை ஏறும் போது எல்லாரும் மனமுகர்ந்து வந்து மனமலர்ச்சியோட முகமலர்ச்சியோட அனுப்புறீங்க அப்படிங்கும்போது இந்த நேரத்துல வந்து நாங்க வந்து அவனை வந்து பத்ததுக்கு சந்தோஷப்படுறோம். நன்றி, வணக்கம். உணர்ச்சிகரமான வார்த்தைகள் தான். ஆனா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அவர் நல்லவராவதும் தீவையாவதும் அன்னை வளர்ப்பதில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாலுமே நீங்க ஒரு நல்ல ஒரு மகனை வளர்த்தி இருக்கிறீங்க. அதுக்கான பலன் நிச்சயமா கடவுள் உங்களுக்கு வழங்குவாங்க. மகிழ்ச்சியா இருங்க. நாங்களாம் உங்களுடைய குடும்பம் மாதிரி தான். நல்லது கெட்டது எல்லாம் எங்க கூட நீங்க ஷேரிங் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாங்க மகிழ்ச்சியான தருணத்துல இருக்கிறோம். அதனால அம்மா பேசுறீங்களாம்மா? அம்மா பேசுங்கம்மா. ரெண்டு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. மாலை அனைவருக்கும் மாலை வணக்கம். என் சகோதரர் சிக்கந்தருக்கு ரொம்ப கடமைப்பட்டு, நான் ஏதோ ஒரு சின்ன தவறா வந்தாலும் அவர் போன் பண்ணி தண்டுஜலா சொல்லி இருக்கேன். பரவாயில்ல, இன்றைக்கு இந்த அளவுக்கு செய்து பெருமைப்படுறேன். அனைவருக்கும் ரொம்ப சந்தோஷம். அனைவருக்குமே நன்றி. அனைவரும் வாழ்த்தி இன்னும் மென்மேல வளர்றதுக்கும் வாய்ப்புகள். ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் என்னைக்கும் உங்க மகனுக்கு இருக்கும். அவங்க பெற்று உங்களுக்கு எங்களுடைய குடும்பத்தார் உத்தரவாத நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால நீங்க எந்த ஒரு மாற்று கருத்து கொள்ள வேண்டாம். அடுத்தபடி கோகுல் கண்ணன் நம் நண்பர் துணை செயலாளராக ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாத்துக்கும் வணக்கங்க. பட் எதிர்பார்க்காத ஒண்ணு நடக்குது, அவ்வளவுதான். சரி, ஓகே. கண்ட்ரோல் பண்ண முடியல, ஏன்னா எனக்கே தெரியல. ஸ்ட்ராங்கா இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா மீட்டிங்லயுமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்கேன். என்னோட வேலை என்னமோ அதை கரெக்டா பண்ணியிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நார்மலாவே சொல்லுவாங்க எல்லாருமே, உறவுகளை வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உறவுகளை வந்து எப்பயுமே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றதுதான். பெரியவங்கல இருந்து சிறியவங்க வரையும் எல்லாரும் சொல்றதுதான். பட் இந்த உறவுங்கள்ல வந்து மறக்க முடியாத உணர்வு. அந்த உணர்வுங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்ததுனாலும், பட் வந்து அந்த ஒரு ஊசி, காய்ச்சலுக்கு எப்படி ஊசியோ அந்த ஊசி தான் எல்லாத்துக்கும் இன்ஜெக்ட் பண்ணிருக்கு.
அந்த பிளட்ல வந்து ஊறிடுச்சு. ஏன்னா 1 வருஷ காலம் ஆயிடுச்சு. அது வந்து எதுவுமே தெரியாத விஷயத்த தெரிய வைக்கிறதும் இந்த குரூப் தான். எதுவுமே பண்ண முடியாதுன்னு பண்ணக்கூடிய வச்சதும் நம்ம தான். இந்த 1 வருஷ காலத்துல செல்வபுரத்துல வந்து நம்ம குரூப் இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு 1.5 வருஷத்துல வந்து ரீச் ஆயிருக்கு. குடிப்பழக்கம் உள்ளவங்களும் சரி, இல்லாதவங்களும் சரி, படிக்காதவங்களும் சரி, படிச்சவங்களும் சரி, எல்லாருமே இதுல இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னுரிமை தரக்கூடிய இடத்துல வந்து நம்ம இருக்கோம். ஒரு பொதுமக்களா வந்து நம்ம குரூப்ல போட்டு ஒரு செயலை வந்து முடிக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். அதாவது பேசிக் லெவல்ல இருந்து வந்தாச்சு. ஒன்னே ஒண்ணுதான் அது சொன்னாரு. நம்ம எல்லாருமே சொன்னதே அவங்க 2 பேத்துக்கு தான் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அவங்க இல்லாம யாருமே இல்லை. கரெக்டா? எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரிதான் மெயின் சுச்சுவேஷன்லாம் சரி, கீழே போன சுச்சுவேஷன்லாம் சரி, ஒரே ஒரு மைண்டுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை இருக்கிறதுனா, காலேஜ் போறப்போ ஒரே ஒரு வார்த்தை எங்க அப்பா சொன்னாரு. யார் கூட வேணா போ, யார் கூட வேணா சரி, டாஸ்மாக் போ, இங்க போ, அங்க போ, ஆனால் உனக்கு அது தேவையான ஒரு தடவை யோசிச்சுக்கணும். பழகிற பழக்கம் வந்து ஈஸி, அதை வந்து அதுல இருந்து வெளியே வர்றதுங்கிற கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தை பழக்காம இப்ப வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம வளர்ந்துருக்குன்னா அது அவங்க 2 பேத்துக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி நம்ம மக்களும் அதே மாதிரிதான். ஒரு சில இடத்துல எப்படி பேசணும், ஒரு சில இடத்துல எப்படி பேசக்கூடாதுங்கிறது எனக்கு பாடம் போதிச்சிருக்காங்க. அதே போல இவர் சொன்னாரு, அது வந்து எல்லாரும் சொல்றாங்க. இப்போ என் கூட பழகுனாங்க எல்லாருமே மெயினா ஒரே ஒரு வார்த்தை சொல்றது என்னன்னா, இடம் பொருள் ஏவல். அதுக்கு தகுந்த மாதிரி இங்க இருக்கிறப்போ வேற, வெளிநாடு போறப்போ ஒரு சுச்சுவேஷனுங்கிறது வேற. அதை உணர்ந்து நடந்துக்கணுங்கிறது நல்லாவே எனக்கு புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இவர் சொன்ன மாதிரி திருக்குறள்ல அதான், முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை அழித்துவிடும். வாழ்க்கையில எப்பயுமே நம்ம வந்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம மக்கள் யாருமே தேடி போறது கிடையாது. அதே போல அதே மணிக்குதான், சப்போஸ் நம்ம இதுல யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள தூக்கி விடுறதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்ம இங்கதான் நிறைய மீட்டிங் நடத்துறோம். இங்க வந்து ஒரு 3x3 இல்ல 2x3 அந்த மாதிரி சின்னதா ஒரு ஃபிளக்ஸ், நம்ம செல்வபுர மக்கள் சங்கம்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் வந்து இந்த இதுக்கு நான் ஒரு ஸ்பான்சர் கண்டிப்பா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆபீஸ் தாண்டி இது ஒரு மெயினா இதுக்காக நான் ஒரு இது சப்போர்ட். அதே மாதிரி எனக்கு எல்லாரும் நன்றி தெரிவிச்சிங்க, பரவாயில்ல. அதாவது உணர்ச்சியை வந்து வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன், பட் அந்த ஆனந்த கண்ணீர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அதான் சரி, நிறைய பேசணும்னு நினைச்சேன், பட் வந்து நிறைய மறந்துட்டேன், அடைச்சிருச்சு. அதான் மனசார பேசணும்னு நிறைய நினைக்கிறேன், பட் வந்து வாயிலிருந்து வர மாட்டேது. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி வந்து துணைத் தலைவர் சொல்லுங்க. நம்ம வந்து எவ்வளவோ நிகழ்ச்சியில நம்ம கலந்துருக்கோம், எத்தனையோ அரசியல்ல பேசியிருக்கோம், எத்தனையோ இடத்துல நம்ம கலந்துருக்கோம். ஆனா இன்னைக்கு இதை பார்க்கும்போது எனக்கும் 2 பிள்ளை இருக்கு, நம்மளும் இப்படித்தான் நம்ம வழி நடத்தணும்னு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசும்போதும் நம்ம ராஜாபாய் பேசும்போதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி வந்து நிறைய குடும்பம் நம்ம செல்வபுரத்துல வந்து ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வெளிநாடு போகும்போதும் ஒவ்வொருத்தர் இந்த மாதிரி ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கு இப்படி ஒரு டீம் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு நடந்ததை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ண நம்ம செயலாளர் சிக்கந்தர் ஆகட்டும், துணைத் தலைவர் முரளியன் ஆகட்டும், நம்ம சங்க நிர்வாகிகள் ஆகட்டும், பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம குடும்பம் தான், சங்க நிர்வாகிகள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நான் ஓரமா உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கறேன். என்னன்னா அவங்க அப்பா பேசும்போது ரொம்ப ஒரு காஜாபாய் பேசும்போதும் இந்த ஏரியால இருந்து ஒரு பூ முளைக்கும், ஒரு இது முளைக்கும்னா இப்ப நம்ம கல்லாமேட்ல இருக்க எத்தனையோ விஷயத்தை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி இங்க வடக்கு சொக்கமுத்தூர் இந்த மாதிரி ஏரியா நம்ம நெகட்டிவா சொல்றது இல்லை, அந்த இடத்துலயும் நம்ம சாதிக்கக்கூடிய ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களை எல்லாம் எனக்கே ரொம்ப புல்லரிச்சு போச்சு. கசகசம் பேசுற இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். இது ஒரு ஆனந்த கண்ணீர் வருது. ரொம்ப உணர்வுபூர்வமா இருந்துச்சு இந்த விஷயம். எனக்கு ரொம்ப நான் யாரையும் வழி அனுப்புனது இல்லை. ஏன்னா நானும் வந்து 2 பிள்ளைகளை வந்து தாய் இல்லாம வளர்த்திட்டு இருக்கிறேன்.
அவன் அடுத்த கட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு இப்ப ஒரு பாடத்தை நான் கத்துக்கிட்டேன். ஒரு 5 நிமிஷத்துல என் குழந்தைக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பாடம் இவர் சொன்ன மாதிரி நம்ம ஒரு விஷயத்த பாடமா எடுத்துக்கிறோம். பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப 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 சந்தோஷம். நம்ம சங்க நிர்வாகிகளுக்கு வழி அனுப்புறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு, இந்த நிகழ்ச்சியில் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே செல்வம் மக்கள் நல சங்க சார்பாக நன்றி 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 நன்றி. அவ்வளவு